கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும். யூடியூபே பிஸ்னஸாக பண்ணணுன்னா ஒரு பூக்கடை வச்சுருக்கீங்கப்பா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் வந்து யூடியூப் சொல்கிற எந்த விதமான யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீ 1000 சப்ஸ்கிரைபரும் தேவையில்லை, வாட்ச் ஹவர்ஸும் தேவையில்லை. எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு அந்த அவன் போடுற கண்டிஷன் மேட்ரிக்ஸ்குள்ளே நாமே வரணும். புரியுதுங்களா? போடுங்க. பூ வியாபாரம்லாம் பண்ணுறேன், இந்த டைம் பண்ணுறேன், என்னோடய கடை பேர் என்ன, இப்போது ஒரு ரமேஷ் கடைன்னு வச்சுங்க, ரமேஷ் பூ கடை. நாங்கள் இந்தந்த பூ விற்கிறோம். கனகாம்பரம், காஞ்சிபுரம் பூ, ஏன்னா இப்போ அந்த சாமந்தி பூ, அப்புறம் மல்லிகைப்பூ, என்னென்ன பூ இருக்கோ அந்த பேரெல்லாம் சொல்லிட்டு வீடியோவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு கான்செப்ட் போட்டு இந்தந்த விலைக்கு விற்கிறோம். நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா வரும். கல்யாண ஆர்டராக இத்தனை முழம் இந்த விலைக்கு ஹோல்சேல் ரேட் நான் கொடுப்போம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டைமுக்கு நாங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து கட்டி கரெக்டாக கொடுப்போம். பூ மட்டும் இல்லாமல் கட்டி கையோடு வீட்டில் தான் டோர் டெலிவரினா அதுக்கு ஒரு ரேட்டு, கடையில் வந்து வாங்குறீங்களா அதுக்கு ஒரு ரேட்டு. அன்றைக்கி தேதிக்குள்ளே வாங்கிக்கணும். சாயந்தரத்துக்குள்ளே அட்வான்ஸ் ஃபுல்லாக வாங்கணும். 1000 ரூபானா 800 அட்வான்ஸ், 500 அட்வான்ஸ் வாங்கிட்டு அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீ வாங்கிட்டு போயிடணும். போட்டு கரெக்டாக பண்ணு. வியாபாரம் சும்மா கன் மாரி நடக்கும். யூடியூப் வச்சு சம்பாதிக்கிறது இப்படி தான். அதை விட்டுட்டு யூடியூப் சொல்கிறதெல்லாம் ரூல்ஸ்